ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாழைத்தண்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கிட்னியில் ஸ்டோன் வராமல் பார்த்துக்குவோம். வாழைத்தண்டை ஜூஸோ இல்லைனா சூப்பு இல்லைனா பொரியல் இது எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு வரும்போது உங்களோட ஸ்டோன் ப்ராப்ளம் சரியாகும். அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கும். செகண்ட், வெயிட் லாஸ் ஆகும். இதில் அதிகமாக ஃபைபர் இருக்கிறதுனால குடித்த உடனே வயிறு ஃபுல்லாக இருக்க ஃபீல் வரும். அதனால் பாடியில் இருக்க ஃபேட்டை ஸ்டோர் ஆகிறத ஸ்லோ பண்ணும். தேர்டு பாடி ஹீட்டை குறைக்கும். இது சம்மரில் குடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்காக இருக்கும். இது அல்சர் இரிட்டேஷன் ரிலீஃப் ஆகும். டைஜஷனுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டொமக்கை க்ளீனாக்க ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் டயாபெட்டிஸ்க்கு கண்ட்ரோலாக பண்ணும். நேச்சுரலாக சுகர் லெவலில் பேலன்ஸாக வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். சிக்ஸ்த்து இதை டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். பாடியில் இருக்க டீடாக்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இது அசிடிட்டி ப்ராப்ளத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை குடித்த உடனே அசிடிட்டி ரிலீஃப் ஆகும். ஹெவி மீல்ஸுக்கு அப்புறம் இதை குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாழைத்தண்டில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இனிமேல் வாழைத்தண்டை வாரத்தில் 2 டைம் ஆச்சும் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதை ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். சரி, ஓகே, இப்போது ரெசிபி வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வாழைத்தண்டை கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் லைட்டாக ஆயில் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டு எல்லாத்தையும் வதக்கினோடனே தண்டை வாஷ் பண்ணி அதிலே போட்டு மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. 2 விசில் விடுங்க. அப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக தண்டை எடுத்து வச்சுட்டு மிச்ச தண்டில் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் அந்த தண்ணியோட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கொதிக்க வச்சு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.